புதுக்கோட்டை ராங்கியம் கிராமத்துல ஒரு புளிய மரம் இருந்திருக்கு. வருஷ கணக்கா அங்க பேய் இருக்குன்னு பயந்து அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. ஆனா அங்க நடந்த ஒரு சம்பவம் மொத்த ஊரையுமே அதிர வச்சிருந்திருக்கு. உங்களுக்கு கருப்புசாமியை ரொம்பவே பிடிக்கும். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் கருப்புசாமி துணைன்னு கமெண்ட் பண்ணிருங்க. ஒரு நாள் ஒரு பொண்ணு அந்த வழியா வரும்போது ஒரு ஆள் மரத்தடியில அசந்து தூங்குறத பாத்துருந்துருக்காங்க. ஐயோ, இவருக்கு விஷயமே தெரியல போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கடந்து போகுது. ஆனா கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தப்பதான் அந்த பொண்ணு பதறி போயிருக்காளாம். தூங்குற அந்த மனுஷனை சுத்தி ஏகப்பட்ட ஆவிகள் சுத்திட்டு இருந்திருக்கு. அப்போ சட்டுன்னு அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு கண் திறக்கிறத பாத்துருக்காங்க. அடுத்த நொடியே அந்த ஆவிகள் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிருச்சான். அந்த பொண்ணு ஓடி போய் அவர்கிட்ட நீங்க யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், ராவணனை அழிச்சதுனால எனக்கு பிடிச்ச பிரம்மகத்தி தோஷத்தை விரட்டதான் நான் இந்த கருப்புசாமி கிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சு போயிட்டாராம். அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரியுது இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்குது ஸ்ரீராமர் அப்படின்னு. இந்த விஷயம் எப்படியே ஊர் மக்களுக்கு புரிஞ்சிருது. அந்த மரத்துல இருக்கிறது பேய் இல்ல, கண்ணுறங்காம நம்மள காக்குற கருப்புசாமின்னு. இன்னைக்கும் புதுக்கோட்டை முருங்காப்புலி கருப்புசாமி கோவில்ல இந்த அதிசயம் பேசப்படுது.